அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாவா மனிதர்களை நாம் நன்மையை ஏவி தீமையிலிருந்து தடுப்பதுதான் தாவத் ஆகும். தப்லீகில் தாவத்தை செய்கின்றார்கள். தாவத் என்பது அழைப்பு. ஒருவரை அழைத்து கொண்டு வருவதுதான் தாவத். அல்லாஹ்வுடைய மகிமைகளை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அவன் எப்படிப்பட்டவன், இந்த உலகத்தை எப்படி படைத்து பரிபாலித்துள்ளான், இந்த மனிதர்களுக்கு எப்படி எல்லாம் வாழ்க்கையை வகுக்கின்றான் என்பதை பற்றி நாம் ஒருவரிடம் அதனை அழகான முறையில் கூறி அவரை தாவத்தின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம் தாவத் கொடுப்பதுதான் தப்லீக்கின் சிறப்பம்சமாக இருக்கின்றது. தாவத் என்பது பல்வேறு வகையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் செய்தார்கள். ஒரு மனிதர் குறைஷிகளிடம் சென்று குர்ஆனை ஓதி தாவத் செய்துள்ளார்கள். அல்லாஹ்வுடைய கலிமாவை மொழியும்படியாக தாவத் செய்துள்ளார்கள். போர் செய்துள்ளார்கள். போர் மூலமாக தாவத் செய்துள்ளார்கள். பத்ர் போர், உஹுது போர் என்ற போர்களால் தாவத் செய்துள்ளார்கள். ஆக நாம் போரை செய்து தாவத் செய்ய முடியாது. அதன் காரணத்தால் அழகிய முறையில் தாவத் செய்யுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் உறுதிமிக்க செயல்களை பற்றி பார்ப்போம். 4வது பகுதி உறுதிமிக்க செயல்கள். என் அருமை மகனே, நீ தொழுகையை கடைபிடித்து வருவாயாக. குர்ஆனுடைய ஆயத்து. என் அருமை மகனே, நீ தொழுகையை கடைபிடித்து வருவாயாக, நன்மையை ஏவி தீமையை தடுப்பாயாக, இதனால் உனக்கு ஏற்படும் துன்பங்களை நீ பொறுத்து கொள்வாயாக. நிச்சயமாக இவை உறுதியான செயல்களில் உள்ளவையாகும். விளக்கம். இவை ஹஸரத் லுக்மான் தமது மகனுக்கு சொன்ன உபதேசங்களாகும். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சில முக்கியமான விஷயங்களை கூறியுள்ளான். இவைதாம் நமது வெற்றிக்குரிய காரணங்களாகும். ஆனால் நாம் குறிப்பாக இவைகளைதான் முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டோம். மேலும் நன்மையை ஏவும் காரியத்தை நாம் எல்லோரும் கைவிட்டு விட்டோம். இது என்ன, ஈமானுக்கு பிறகு மிக முக்கிய அமலான தொழுகை கூட அலட்சியப்படுத்தப்படுகிறது. தொழாதவர்கள் ஒருபுறம் இருக்கட்டும், தொழுகையாளிகள் கூட அதை பூர்ணமாக பேணி தொழுவதில்லை. குறிப்பாக தொழுகையை நிலைநிறுத்துதல் என்ற கூறப்பட்ட ஜமாத் தொழுகை ஏழைகளுக்கே சொந்தமாகிவிட்டது. தலைவர்களும் செல்வாக்குடையவர்களும் பள்ளிவாசலுக்கு செல்வதை கேவலமாக நினைக்கிறார்கள். இவற்றையெல்லாம் அல்லாஹ்விடமே முறையிட வேண்டும். பார்சி கவிதை ஒன்று கூறுகிறது: ஏ சிந்தனையற்ற மனிதனே, உனக்கு எது கேவலமாக தெரிகிறதோ எனக்கு அது பெருமையாக படுகிறது. அதாவது அல்லாஹ் தொழுகையை சரியான முறையில் தொழுது வருமாறு அல்லாஹ் குர்ஆனில் இந்த ஆயத்தில் குறிப்பிடுகின்றான். மனிதன் தொழுகைக்கு செல்வது அதாவது செல்வந்தர்கள் பணம் படைத்தவர்கள் இடம் அந்த குணாதிசயங்கள் இருப்பதில்லை. ஏழைகள் செய்ய வேண்டிய விஷயங்களை ஏன் நாம் செய்ய வேண்டும் என்கின்ற மனப்பான்மை கொண்டவர்களாக மனிதர்கள் இருக்கின்றார்கள். அதாவது அல்லாஹ்
எந்த துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களுக்காக பயந்து அல்லாவை மறந்து விடாதீர்கள், என்னை மறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஏழை துன்பப்படுகின்றான். அதனால் ஏழையாக இருப்பவன் தொழுகைக்கு சென்று, அதாவது அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் செல்வம் படைத்தவர்கள் நமக்கு செல்வம் அதிகமான காரணத்தினால், தலைகணத்தினால் அல்லாவை மறந்து விடுகிறார்கள். இதுதான் பார்சி கவிதையில் சொல்கிறாங்க, ஏ சிந்தனையற்ற மனிதனே, உனக்கு எது கேவலமாக தெரிகிறதோ எனக்கு அது பெருமையாகப்படுகிறது என்று ஒரு பார்சி கவிதையில் சொல்கிறாங்க. ஆகவே நம்ம தொழுகையை சரியான முறையில் கடைப்பிடித்து தொழணும். அப்போ தான் அல்லாஹ் நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொள்வதாக சொல்கிறான். அதாவது பிறருக்கு நம்ம நல்லதை சொல்லிக் கொடுக்கணும். ஈமானை பற்றி, தீனை பற்றி, அல்லாஹ்வுடைய மகிமைகளை பற்றி, உலக கல்வியை பற்றி, தீனுடைய கல்வியை பற்றியெல்லாம் நாம் மனிதர்களுக்கு, மக்களுக்கு, பிறர் நம்மளுடைய சகோதரர்களுக்கு, நம்முடைய சொந்தங்களுக்கு, நண்பர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். தீமையை தடுத்து கொள்ள வேண்டும். அதுதான் தாவத்தாக இருக்கின்றது. 5வது பகுதி தப்லீகில். தப்லீக் வேலைக்கென்றே ஒரு கூட்டம். தப்லீக் வேலைக்கென்றே ஒரு கூட்டம் என்கின்ற தலைப்பில் குர்ஆன் ஆயத் இருக்கிறது. மக்களை நன்மையின் பக்கம் அழைத்து நல்லதை ஏவி தீயதை விலக்கும் ஒரு கூட்டம் உங்களில் இருப்பது அவசியம். அவர்கள்தாம் வெற்றி அடைந்தவர்கள். மக்களை நன்மையின் பக்கம் அழைத்து நல்லதை ஏவி தீயதை விலக்கும் ஒரு கூட்டம் உங்களில் இருப்பது அவசியம். அவர்கள்தாம் வெற்றி அடைந்தவர்கள். குர்ஆனுடைய ஆயத். இதோடைய விளக்கம் இந்த ஆயத்தில் அல்லாஹ் ஒரு முக்கியமான கட்டளையிட்டுள்ளான். இஸ்லாத்திற்கு மக்களை அழைக்கும் தப்லீக் வேலையை மட்டும் செய்யும் தப்லீக் வேலையை மட்டும் செய்யும் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்பதே அக்கட்டளையாகும். இக்கட்டளை முஸ்லிம்களுக்கு விதிக்கப்பட்டு இருந்தது. அந்தோ இதை நாம் முற்றிலும் புறக்கணித்து விட்டோம். முஸ்லிம் அல்லாதார் இதை பற்றி பிடித்து கொண்டார்கள். உதாரணமாக, தங்களுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக என்றே கிறிஸ்தவர்களில் தனி கூட்டத்தினர் இருக்கிறார்கள். மற்ற மதங்களை சேர்ந்தவர்களும் இதற்காகவே தனிப்பட்ட அமைப்புகளை வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம்களிலும் இதற்காகவே தங்களுடைய ஆயுள் முழுவதையும் அர்ப்பணித்து இதை மட்டும் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறதா என்று தேடி பார்த்தால், இல்லை என்று சொல்ல முடியாவிட்டாலும் இருக்கிறது என்று சொல்வதற்கும் வழியில்லை. மேலும் ஒருவரோ ஒரு ஜமாத்தோ இந்த சேவைக்காக முன்வந்தால் அவர்களுக்கு ஊக்கமும் உதவியும் அளிப்பதற்கு பதிலாக அவர்கள் இன்றில்லாவிட்டாலும் நாளை இந்த வேலையை விட்டுவிடுவார்கள் என்னும் அளவுக்கு எதிர்பார்ப்பு கிளம்புகிறது. உண்மையில் நன்மையை விரும்புவதாய் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்து, அவர்களிடம் ஏதும் தவறு இருந்தால் அதை திருத்த வேண்டும். அதை விடுத்து தானும் இந்த வேலையை செய்யாமல் வேலை செய்பவர்களையும் குறை கூறி செய்யவிடாமல் தடுப்பது பெரும் அநீதியாகும். அதாவது தப்லீகில் அல்லாஹ் இந்த ஆயத்துக்கு என்ன சொல்கிறான்னா, நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் கூட்டம் ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்தில் இருக்கின்ற மக்கள் முஸ்லீமாக வாழ்கின்றார்கள் என்றால் அந்த இடத்திற்கு ஒரு ஜமாத் இருக்க வேண்டும். அதாவது ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். அவர் அந்த மக்களுக்கு சென்று எது நல்லது எது கெட்டது என்று அவர்களுக்கு போதிப்பார்கள். அதாவது ஒருவர் தொழவில்லை என்றால், தொழுகையை சரியான முறையில் தொழாமல் அவர்கள் இருப்பார்களானால் அந்த ஹல்காவில், அந்த இடத்திற்கான பள்ளியில் கூட்டம் அதிகமாக இல்லாமல் இருப்பதனால்
ஜமாத்துடன் தொழுவதற்கு மக்கள் குறைந்து விடுவார்களானால் அப்பொழுது அந்த இடத்திற்கு ஒரு தப்லீக் தேவைப்படுகின்றது. அந்த தப்லீக்கில் இருக்கின்ற அமீர் என்கின்ற அந்த நபர்கள் அவர்கள் முடிவெடுப்பார்கள். அவர்கள் பள்ளிவாசலில் கஸ்த் என்கின்ற ஒரு பழக்கத்தை வைத்துள்ளார்கள். அதனை கொண்டு மக்களை தொழுகையின் பக்கம் அழைத்து வருவார்கள். ஆனால் இந்த வேலையை செய்யக்கூட மக்கள் முஸ்லிம்களாகிய அந்த பள்ளிவாசலின் தலைவர்கள், பள்ளிவாசலுடைய மோதின்மார்கள் மற்றும் முத்தவல்லிகள் இவர்கள் உதவி அதாவது அவர்களுக்கான தேவையான உதவி செய்ய வேண்டும். அதனை விட்டுவிட்டு அவர்கள் அப்படி செய்கின்றார்கள், அவர்கள் இப்படி செய்கின்றார்கள் என்று அவர்களை குறை கூறக்கூடாது. ஏனால் நான் சில்லா சென்று வந்தேன். 40 நாட்கள் தப்லீக் ஜமாத்தில் சில்லா சென்றேன். ஏராளமான கஷ்டங்கள், அமீராக இருக்கின்ற நபருக்கு ஏராளமான கஷ்டங்களை சாத்திகள் கொடுப்பார்கள். நான் பார்க்காத விஷயமே கிடையாது. இப்படி கஷ்டங்கள் அவர்கள் சமாளிக்க முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் அவர்கள் மேற்கொள்வார்கள். ஒரு சாப்பாடு உணவை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, ஒரு தாலிமில் கலந்து கொள்வதற்காக இருந்தாலும் சரி, தொழுகை நடைபெறும் போது அதில் கலந்து கொள்ளும் சாத்திகளாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் கஷ்டங்கள் இருந்து கொண்டே தான், சோதனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆகவே மக்கள் சரியான முறையில் தப்லீக்கை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் ஒன்று கட்டளையிடுகின்றான், மக்களை நன்மையின் பக்கம் அழைத்து நல்லதை ஏவி தீயதை விலக்கும் ஒரு கூட்டம் உங்களில் இருப்பது அவசியம் என்று அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தில் கூறுகின்றான். அவர்கள்தாம் வெற்றி அடைந்தவர்கள். இப்பொழுது ஜமாத் என்பது ஒரு கேலி கூத்தாகவும் கேவலமாகவும் நினைக்காமல் அது முக்கியமான ஒரு விஷயம் என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.